பெருங்கூட்டத்துக்கு மத்தியில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த ரோட் ஷோ எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தூரம், அடுத்து என்ன திட்டம்? பாலசுப்ரமணியன் சொல்லுங்க. அதாவது தற்பொழுது பொன்னேரி ஹெலிபேடு மைதானம் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வழிநெடுகளும் 25,000க்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்து ரோட் ஷோ மூலம் கையெழுத்து வருகிறார். பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பள்ளி மாணவர்கள் உட்பட பாஜக தொண்டர்கள் மற்றும் சிவவாத்தியங்களுடன் கூடிய சிவனடியார்கள் என பல தரப்பட்டினரும் இங்க வந்து அவர்களாக காலை முதலே காத்துக் கொண்டிருக்கின்றனர். பிரதமரின் முகமூடி அணிந்து கொண்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்களும் இங்கே காத்திருக்கின்றனர். மாமன்னன் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவிழா என்பது கடந்த 23ஆம் தேதி முதலே மத்திய கலாச்சாரத்துறை சார்பாக 5 நாள் விழாவாக முன்னெடுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதன் நிறைவு நாளான இன்று நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கெடுக்கிறார். ரோட் ஷோ முடித்து கோயிலுக்கு வரும் பிரதமர் மோடி அவர்கள் சைவ சித்தாந்தமும் சோழர்களின் கோயில் கலை எனும் தலைப்பில் வைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியை 10 நிமிடம் அளவிற்கு பார்வையிடுகிறார். குறிப்பாக அந்த கண்காட்சியின் உள்ளாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் கட்டடக்கலையை விளக்கும் ஒரு மாதிரி வடிவமைப்பு வைப்புரம் கோயிலின் பக்கவாட்டில் உள்ள ஞான சரஸ்வதி ஆலயத்தினுடைய மாதிரி வடிவமைப்பும் அந்த கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம். இது தவிர ஒரு மிகப்பெரிய அகண்ட திரையில் வந்து இந்த சோழர்களுடைய விளக்கும் வகையான ஒரு ஒளிப்பட காட்சியும் அங்க வந்து பார்வையிடுகிறார். இதையெல்லாம் தவிர இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்தில் உள்ள சிலைகள், ஓவியங்கள், அது குறித்த பெயர்கள், அந்த கடவுளின் வந்து கீர்த்தி பெயர் என்ன, அதற்கு என்னென்ன சிறப்புகள் என்ன, தமிழ், இந்தி என மும்மொழியிலும் அங்கு வந்து காட்சிக்கு புகைப்படங்களாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிடுகிறார். அதன் பின்னாக கோயிலுக்குள் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலய நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்படுகிறது. பூரண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் மிக பிரம்மாண்டமான நந்திகேஸ்வரரை வணங்கும். அதன் பிறகு கோயிலின் உள்ளே செல்கிறார். மண்டபத்தை கடந்து மூலவராக வீற்று அருள் பாலிக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரரை வணங்குகிறார். இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் தஞ்சை பெரிய கோயிலை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான லிங்கம். குறைய உயரமும் பெற்றலும் கொண்ட தரிசித்தது.